ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மத்தியானம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து ப்ரெஷர், ஒரு ஜாஸ்தியான ப்ரெஷர். வீட்டுக்கு வந்து மார்க்கெட்டை திறந்து பார்த்தா இது என்னடா நமக்கு இந்த நாள் வந்த நிலைமை அப்படிங்கிற மாதிரி 3% என்னோட போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ். உண்மைக்கும் சொல்கிறேன், 3% மேலே என்னோட போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டில் வந்து பார்க்கும்போது நிஃப்டி 50 22,885 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 364 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. சென்செக்ஸ் 75,316 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 978 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி வந்து 51,447 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. பேங்க் நிஃப்டி 150 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியில் HDFC பேங்க் 1.5% பாசிட்டிவ்ல இருக்கு. ஐசிஐசிஐ பேங்கும் ஃபெடரல் பேங்கும் ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல இருக்கிறாங்க. ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க் இவங்கெல்லாம் ஃபிளாட் நெகட்டிவ். பேங்க் ஆஃப் பரோடா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஏவு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இதெல்லாமே 1.5% நெகட்டிவ்ல இருக்கு. பஞ்சாப் நேஷனல் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஒரு 2.5% நெகட்டிவ்ல இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் நான் பார்க்கும்போது 679 4.5% நெகட்டிவ்ல இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கும் 4.5% காலி. கனரா பேங்கும் 4.5% நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஆக்சுவலி நம்ம மார்க்கெட் இன்னைக்கு இந்த அடி விழுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, நேற்று அமெரிக்கன் மார்க்கெட்ல தர்ம அடி. அமெரிக்கன் மார்க்கெட்ல டவ் ஜோன்ஸ்லாம் 4%, அதாவது 3.98% காலியாக இருக்கு. 40,545 பாயிண்ட்ஸ்ல டவ் ஜோன்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக நீங்கள் வந்து S&P 500 பார்க்கும்போது 5,396 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 274 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். 4.84% வந்து S&P 500 நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நாஸ்டாக் 1050 பாயிண்ட்ஸ் காலி. 5.97% நாஸ்டாக் கீழே விழுந்திருக்கு. 16,550 பாயிண்ட்ஸ்ல விழுந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் ட்ராப் இன் இயர்ஸ், அதாவது ஒரு வருஷத்தில் ஒர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட மரண அடி விழுந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டேரிஃப் வந்து அவர் மற்ற நாடுகளுக்கு மேலெல்லாம் போடுறாரு. குறிப்பாட்டு சைனா, இந்தியா அதுக்கு மேலெல்லாம் போடுறாரு. சைனாவில் அவர்கிட்ட என்ன டிமாண்ட் வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா யூஎஸில் ஒரு கம்பெனி இருக்குது, இந்த பைட் டான்ஸ் லிமிடெட். அவங்கள நீங்கள் அந்த டிக்டாக் இதை விற்றீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு டேரிஃபில் எக்ஸப்ஷன் தருவேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, எனக்கு இந்த டேரிஃப் ஏற்றுறதுலாம் சாதாரண விஷயம், மார்க்கெட் விழுந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் என்ன ஒரு பாசிட்டிவ் அப்டேட் பார்க்குறது என்னன்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, நெக்ஸ்ட் வந்து மல்லிகை சாமான பொருட்கள் எல்லாமே அங்கே கீழே இறங்குது. அது வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாட்டு பார்க்குறாரு. முட்டையும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாட்டு உற்பத்தியில் பிரச்சனைகள் வந்துச்சு. பட் இப்போ எக்ஸோட ப்ரைஸும் கீழே போகுது, ப்ளஸ் வந்து கேஸ் ப்ரைஸஸும் கீழே போகுது. இதை ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் தரப்பில் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் நம்மளோட ஃபார்மர் RBI கவர்னர் ரகுராம் ராஜன் இவர் வந்து இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப், அதாவது நீ எவ்வளோ டேக்ஸ் போடுவீங்க அதை டேக்ஸ் நான் 1 மேலே போடும் அப்படிங்கிற அந்த புத்தி வந்து ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னு சொல்லுவோம். ஸோ 60 கண்ட்ரீஸ் மேலே அவர் போட்டிருக்காரு. இதை வந்து அவர் செல்ஃப் கோல் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து யூஎஸ் எக்கனாமியை தான் ஒரு பீரியடில் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஆனால் இந்தியாவுக்கு இது வந்து பிரச்சனை இல்லை. அதாவது இந்தியாவுக்கு வந்து லிமிட்டடாக தான் இம்பாக்ட் இருக்கும், மற்ற நாடுகளுக்கு தான் பெருசாக இது இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டேரிஃப் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாமே. இருங்க பாய், என்ன இப்போ நம்ம மார்க்கெட்டை பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி மெட்டல் செக்டார் வைஸ் பார்க்கும்போது 6.62% காலி. ஃபார்மா 5% மேலே காலி. PSC 4% மேலே காலி. எனர்ஜி ஆட்டோ 3% மேலே காலி. ஃபர்ஸ்ட் நம்ம மெட்டல்லேருந்தே இப்போம். வேதாந்தா 9% நாமம். டாடா ஸ்டீல் 8% நாமம். NMDC 8% காலி. இதில் டாடா ஸ்டீல் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வரல. ஹிந்துஸ்தான் சிங் இது எல்லாமே 7%லேருந்து 6% வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் போயிருக்கு. ஃபார்மா செக்டாரில் பார்த்தீங்கன்னா ஆரபிண்டோ ஃபார்மா 6% மேலே நெகட்டிவ்ல இருக்கு. பயோகான் 6% மேலே காலி. லூப்பின் 6% காலி. சிப்லா 5% மேலே விழுந்திருக்கு. டிவிஸ் லேபரட்டரிஸ் 5% மேலே விழுந்திருக்கு. இதில் ரெட்டிஸ் தான் அல்டிமேட், இன்னைக்கு வந்து 5% மேலே நெகட்டிவ்ல விழுந்திருக்கு. ஆக்சுவலி டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அல்டிமேட் ஆஃபர் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 1076 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு அல்டிமேட் ஆஃபர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ 1106 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. ஸோ இன்னைக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ரெட்டிஸ் கொடுத்துருக்கு. கிளென்மார்க் ஃபார்மாவும் 3% நெகட்டிவ். சன் ஃபார்மாவும் 3% நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து நாட்கோ ஃபார்மா 757 ரூபா போச்சு. நாட்கோ ஃபார்மா 52 வீக் லோ. ஆனால் இன்னைக்கு வந்து 787 ரூபா வரைக்கும் போயிருக்காங்க. இப்போ 796ல ட்ரேட் ஆகுது. நாட்கோ ஃபார்மாவும் 4% மேலே காலியாக இருக்கு. இது போக இப்கா லேபரட்டரிஸ் இதுவும் தர்ம அடி வாங்கியிருக்கு. ஸோ இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏன் அடி வாங்கணும்? நேற்று தான் அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸுக்கு எல்லாமே எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. அதாவது ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நெவர் சீன் பிஃபோர் டேரிஃப், அதாவது ட்ரம்ப் வந்து ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு, நீங்கள் இதுக்கு முன்னாடி எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து ஃபார்மா ஸ்டாக்ஸுக்கு மேலே நான் டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸ்லாம் அடி விழுந்திருக்கு. பட் இதெல்லாம் ஒரு லாங் டேர்மில் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. நம்ம இறங்க நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்க ஸ்டாக்ஸில் யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு ரெட்டிஸ் அண்ட் நாட்கோ ஃபார்மால் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. சிப்லால் இன்னும் கொஞ்சம் இறங்கிச்சுன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து.
ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாம் போர்ட்ஃபோலியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி தரமாட்டி. சரி, அடுத்தது இந்த டாடா மோட்டார்ஸ் எல்லாம் அதுக்கு மிச்சமாட்டி. டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு 6% மேலே காலி. 610 ரூபா வரைக்கும் வந்திருக்குது. இதோட 52 வீக் லோவே 606 ரூபா தான். இப்போ 611 ரூபாய் ட்ரேட் ஆகுது டாடா மோட்டார்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் டாடா மோட்டார்ஸ் மேபி இன்னும் டவுன் போகலாம். அதனால டாடா மோட்டார்ஸ்லையும் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதனால தான் நான் உங்கள்கிட்ட மறுபடியும் சொன்னது மார்க்கெட்டில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு. பட் நிறைய பேர் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ்லேயே சொன்னீங்க, என்ன ப்ரோ நீங்கள் சும்மா எதுக்கு இடத்துல வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இதுதான் இப்படி ஏதாவது வரும் அப்படின்னு சொல்லி தான். அதனால தான் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், இப்போதே வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கும் மறுநாடி எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் த ரிசல்ட் 600 பிரேக் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் டாடா மோட்டார்ஸ்லையும். இப்போ நான் ஆப்பர்ச்சுனிட்டி லெவல் தான் ஸ்லோவாக யூஸ் பண்ணுறது பெட்டர். 1, 2 அந்த ஃபார்முலாவில் சம்பவம் என்னன்னா, இந்த ஆட்டோமோட்டர்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ காம்போனன்ட்ஸ் இதுக்கு வந்து இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு வந்து டேரிஃப் 25% ரெசிப்ரோக்கல் டேரிஃப். இது எப்படி இம்பாக்ட் ஆகுதுன்னா, இந்தியாவில் இருந்து $6.8 பில்லியன் ஒர்த் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ஆட்டோ காம்போனன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. இதில் அந்த டேரிஃப் வந்து இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேசிஸில் தான் இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ், பாரத் ஃபோர்ஜ், ஹீரோ மோட்டார் காப் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே மிதி வாங்கியிருக்குது. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி டாடா மோட்டார்ஸில் வந்திருக்கு, ஹீரோ மோட்டார் காப்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குது. அசோக் லைலாண்டில் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி கிட்ட வரல, 204 ரூபாவில் தான் இருக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற ஸ்டாக்ஸில் எல்லாமே ஸ்லோவாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஐடி ஸ்டாக்ஸை பார்ப்போம். ஐடி ஸ்டாக்ஸில் டிசிஎஸ் 3.5% காலி, இன்ஃபோசிஸ் 3% காலி, ஹெச்எல் டெக்னாலஜிஸ் 3% காலி, டெக் மஹிந்திரா 3% காலி, விப்ரோ 245 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. அதுவும் இன்னைக்கு ஒரு 4% விழுந்துச்சு. எம்ஃபோசிஸ் 6% அடி வாங்கியிருக்குது. ஸோ விப்ரோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஆப்பர்ச்சுனிட்டி லெவல் கிட்ட வராங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 230, 220 அந்த டைமில் வரும்போது பார்க்கலாம். இப்போதே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு விப்ரோவில் நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பவர் கிரிட் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு 6000 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பேஸ் இஷ்யூ 1500 கோடி. அடுத்தது ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் மூலமாட்டு ஒரு 4500 கோடி. ஸோ 10 இயர் பாண்ட்ஸு போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லிஸ்ட் பண்ணி இதை வந்து ரைஸ் பண்ணோன்னு சொல்கிறாங்க. இது பவர் கிரிட் கொடுத்த அப்டேட்டு. எகன் அண்ட் எகன் சொல்கிறேன், செக்டார் வைஸ் பார்க்கும்போதே நான் பிரித்து காட்டுறேன் எந்தெந்த ஸ்டாக் எவ்வளோ விழுந்திருக்குன்னு. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. இவ்வளோ தான் விழும், இன்னும் விழாது அப்படின்னு சொல்லி பெருசாலாம் வாங்க ஆரம்பிக்காதீங்க. ஸ்டில் ஸ்லோவாகவே போங்க. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தான் தீபாவளியே இருக்குது. ஏன்னா ரிசல்ட்ஸ் எல்லாமே இன்னும் வர ஆரம்பிக்க போகுது. அந்த ரிசல்ட்ஸில் எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுதுன்னே இருக்குது. அதனால ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஸ்லோவாகவே யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. லாரஸ் லெபார்டரிஸ் கொடுத்த அப்டேட்டு, நாங்கள் ஒரு 5000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆந்திர பிரதேஷில் நியூ மேனுஃபேக்சரிங் பிளான் போடுறதுக்கு. இது மூலமாட்டு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஜாப்ஸ் ஒரு 7500 ஜாப்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லாரஸ் லெபார்டரிஸ் தரப்புல வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. பஜாஜ் ஃபினான்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து கொஞ்சம் ஒரு டிஸ்பிளஷர் வந்திருக்கு. விச் மீன்ஸ் அது ஒரு நெகட்டிவிட்டி மாதிரி தான். அவங்களோட அதிருப்தியை, அவங்களோட கோவத்தை சொல்கிறாங்க. அதாவது கஸ்டமர்ஸுக்கு தேவையான பொட்டன்ஷியல் ரிஸ்க் அதுலேருந்து அதை வந்து கரெக்டாக இவங்க எடுக்கலை. இவங்களோட கோ பிராண்டட் கிரெடிட் கார்டு பிஸ்னஸுக்கு இது ஜனவரி 31 பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து லெட்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ரெஸ்பான்சஸ் வந்து ப்ராப்பராட்டி இல்லை அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அதாவது அவங்களோட அதிருப்தியை வந்து தெரிவிக்கிறாங்க. இந்த கோ பிராண்டட் கிரெடிட் கார்டு வந்து பார்க்கும்போது ஆர்பிஎல் பேங்கும் டிபிஎஸ் இந்தியா இவங்க 2 பேருமே பார்ட்னர்ஷிப் வச்சு தான் பஜாஜ் ஃபினான்ஸ் அவங்க 3 பேர் பார்ட்னர்ஷிப் வச்சு தான் அந்த கோ பிராண்டட் கிரெடிட் கார்டை வந்து கொண்டு வராங்க. இது ஃபினான்ஷியல் 24 கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸுக்கு வருது. ஆக்சுவலி டிசம்பர் 31, 2024 வந்து 3.7 மில்லியன்ஸ் ஆஃப் கிரெடிட் கார்டு, இந்த கோ பிராண்டட் கிரெடிட் கார்டு அது இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் தேர்ட் குவார்டர் ஆஃப் ஃபினான்ஷியல் 25 இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணுறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2 பேங்கிங் பார்ட்னர்ஸுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து அதிருப்தியை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்க அடுத்த கட்ட ஆக்ஷன் எடுப்பாங்க போல். இது பஜாஜ் ஃபினான்ஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாடா எலிக்ஸி, இந்த ஸ்டாக்கை பற்றி பேசுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ 5049 ரூபா வந்திருக்கு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர அடி, 5004 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ 5049 ரூபாவில் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா 50 வீக் லோவாக டச் பண்ணுது. ஆனால் 38 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்குது. இன்னும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் இறங்கலை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு அந்த லெவல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவல் அட்லீஸ்ட் ஒரு 20 பி இருந்தால் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஆனால் இது 38 இருக்கிறதுனால ஸ்டில் வந்து வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நானே அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மேசகான் டாக் ஷிப்பில்டர்ஸ், இதுலேயும் இன்னைக்கு ஒரு 7% காலி. 2538 ரூபா போச்சு. இப்போ 2543 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. இதுவும் வேல்யூஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இதில் என்ன ட்ரெண்டுனா, கவர்மெண்ட் வந்து ஆஃபர் ஃபார் சேலில் ஒரு 4.83% ஆஃப் ஸ்டேக்கை நாங்கள் டைல்யூட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் பிடிச்சி அடிச்சிருக்காங்க. அதான் ரீசன் மேசகான் டாக் ஷிப்பில்டர்ஸ் கீழே விடுறதுக்கு.
நெக்ஸ்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் ஆக்சுவலி இது ஒரு ஷார்ட் டேர்மில் ப்ரெஷர் தான் ஃபேஸ் பண்ணுது. இண்டஸ்இண்ட் பேங்க் 683 இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா 4% விழுந்தாங்க, 675 ரூபா போனது. இப்போ அந்த ட்ரெண்டில் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க்ல என்ன ஒன்றுனா இவங்களுக்கு தலைக்கு மேலே 2 கத்தி தொங்குது. ஒன்று சிஇஓ அண்ட் டெப்யூட்டி சிஇஓ மாற்றணும், ஆர்பிஐ ப்ரெஷர் போடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட்டு அது வந்துட்டுன்னு சொன்னாங்க. பட் ஆக்சுவலி இண்டஸ்இண்ட் பேங்க் தரப்புல வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, பிடபிள்யூசி ரிப்போர்ட் இன்னும் வரலன்னு சொல்லி. ஆனால் இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு இப்போ என்னன்னா இந்த புரோக்கரேஜஸ் தான் கையங்காலம் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க யூபிஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு டார்கெட் ப்ரைஸை குறைச்சிட்டாங்க. முன்னாடி 770 ரூபா சொன்ன டார்கெட் ப்ரைஸை இப்போ 600 ரூபாய்ட்டு சொல்லி பொட்டன்ஷியல் அப்சைட் 15% டவுன் சைடு போகும் அப்படின்னு சொல்லி செல் கால் கொடுக்குறாங்க. இந்த பேஸில் அன்னைக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் அவனாவது சும்மா இருந்தான், அவனையும் பிடிச்சி போட்டு அடி. இன்னைக்கு தேஜாஸ் நெட்வொர்க் இவங்க அன்னைக்கு மேலே போயிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. பட் நீ என்ன அன்னைக்கு மேலே போகிற அப்படின்னு சொல்லிட்டு நீயும் கீழவான்னு சொல்லி இதையும் பிடிச்சி 4% காலி. 840 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு தேஜாஸ் நெட்வொர்க்கு. ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிஎஸ்என்எலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 61,000 கோடி இந்த 5G எக்ஸ்பென்ஷன் பிளானுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண இருக்கிறாங்க. அதில் இந்த தேஜாஸ் நெட்வொர்க் வந்து நல்லா பயனடையலாம் அப்படிங்கிற பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகுது. தேஜாஸ் நெட்வொர்க்குங்கிறது டாடா குழுமத்தோட கம்பெனி தான். நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சும்மா இருந்தால் என்னையும் பிடிச்சி அடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. நான் பார்க்கும்போது 1204 ரூபா ட்ரேட் ஆகுது. இவங்களும் 4% நெகட்டிவ் போச்சு. 1193 ரூபா வரைக்கும் போனாங்க. இப்போ 1204 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்போட டேரிஃப் இஷ்யூ இதுலேயும் இம்பாக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க இவங்க கம்பெனிக்கும். அதுபோக கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து சில அப்டேட்ஸ் சொல்கிறாங்க. ரீட்டைல் அண்ட் ஜியோவில் வந்து ஒரு ஸ்ட்ராங் க்ரோத் இருக்கும். பட் அவங்களுக்கு அந்த ஆயில் அந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிற பேசிஸில் பிடிச்சி இன்னைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் 4% விழுந்திருந்தாங்க. பட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இவங்களோட Q4 பிஸ்னஸ் அப்டேட் வந்திருக்கு. டெபாசிட் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் அட்வான்சஸ் ஒரு 5.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது போக கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் டெபாசிட் 5.7% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அவங்களோட ரீட்டைல் லோன்ஸ் 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கமர்ஷியல் அண்ட் ரூரல் பேங்கிங் லோன்ஸ் 12.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கார்பரேட் லோன்ஸ் 3.6% கீழே விழுந்திருக்குன்னு சொல்றாங்க. அவங்களோட ரிசல்ட்ஸ் ஏப்ரல் 19 வரும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ வந்து ஒரு 75 லட்சம் பெனால்ட்டி ரீசெண்டாக தான் அந்த பேங்க் மேலே போட்டாங்க. ஏன்னா கேஒய்சி நார்ம்ஸில் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாத பேசிஸில். ஐ திங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து எனக்கு ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். 1790 சம்திங்கில் ட்ரேட் ஆகுது. இந்த கம்பெனி வந்து 21.09% வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 12 மந்த்ஸில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த வருஷம் பெருசாக அந்த ஸ்டாக்ஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் பெருசாக மேலே போகலை. 48 அனாலிசிஸில் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு 42 பேர் பை கால் கொடுக்குறாங்க. ரிமைனிங் 6 பேர் வந்து செல் கால் கொடுக்குறாங்க. இது ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் Q4 பிஸ்னஸ் அப்டேட்டு. வேதாந்தா இவங்க வந்து இந்த Q4ல நாங்கள் ரெக்கார்ட் அலுமினியம் அண்ட் ஜிங்க் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேதாந்தா தரப்புல வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. 2% டோட்டலாட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அலுமினா ப்ரொடக்ஷன் வந்து 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அலுமினியம் ப்ரொடக்ஷன் வந்து ஆனுவல் ரைஸ் வந்து 1% இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி அவுட்புட் வந்து இதில் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறது இது ஒரு முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் இவங்க அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஒரு 6000 மெகாவாட் HVDC பட்லா ஃபேட்பூர் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் இது சம்மந்தமாட்டு இது வந்து 2029 நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2030 500 ஜிகாவாட் ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி கோலை வந்து நாங்கள் டச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் கொடுத்த அப்டேட்டு. எஸ் பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட Q4 பிஸ்னஸ் அப்டேட் வந்திருக்குது. லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் ஒரு 8.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சீக்வென்ஷியல் பேசிஸில் ஃப்ளாட்டாக தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 0.7%. டோட்டல் டெபாசிட் 6.8%, சீக்வென்ஷியல் பேஸில் 2.6% க்ரோத்து. அது போக பார்த்தீங்கன்னா காசா ரேஷியோ 34.3% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 33.1% இருந்துச்சு. கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ 86.7 இருக்குது. லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ 125% இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இந்த பேங்க்கில் நான் பெருசாகவே ஃபோக்கஸ் பண்ணல. இது நான் 22 ரூபாய்க்கு வாங்கி இன்னும் அது வந்து 22 ரூபாயே தாண்டலை. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாகவே நான் ரிஸ்க் எடுக்கல. வெறும் 2 ஸ்டாக் வாங்கி பார்த்தேன், சரி ஏதாவது ரிட்டர்ன்ஸ் வருதா அப்படின்னு சொல்லி. பட் பெருசாக இதில் வந்து ஒரு மூமெண்ட்ஸ் மேலே அப்படியே தான் இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸ் இவங்களோட Q4 பிஸ்னஸ் அப்டேட்டும் சொல்கிறாங்க. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு பஜாஜ் ஃபினான்ஸோடது. ஃப்ரான்சைஸ் அதாவது இவங்களோட ஃப்ரான்சைஸ் வந்து 101.82 மில்லியன்ஸ் ஆட்டு இவங்களோட ஃப்ரான்சைஸ் வந்து எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கு. 4.70 மில்லியன் நியூ கஸ்டமர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அந்த குவார்ட்டரில். ஸோ ஓவராலாட்டு பஜாஜ் ஃபினான்ஸோட டெபாசிட் புக் வந்து 19% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. நியூ லோன் புக்ஸ் வந்து 36% இயர் பேசிஸில் ஜம்ப் ஆயிருக்கு. இது பஜாஜ் ஃபினான்ஸ் கொடுத்த Q4 பிஸ்னஸ் அப்டேட்டு. ஸோ ஆக்சுவலி பஜாஜ் ஃபினான்ஸ் இப்போ வந்து ரொம்பவே ஓவர் வேல்யூட். அதாவது
பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோட குறவாக இருக்குது. ஆனால் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் பஜாஜ் ஃபினான்ஸை கம்பேர் பண்ணும்போது வேல்யூஷன் ஜாஸ்தி. அவென்யூ சூப்பர் மார்க்கெட் ரெவன்யூ 16.7% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி 14,462 கோடியாக இருக்குது. ஆக்சுவலி அவங்களோட ஸ்டோர் கவுண்ட் வந்து 415 எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. டோட்டலாக இப்போ 415 ஸ்டோர்ஸ் வச்சிருக்காங்க. Q4 ஃபினான்ஷியல் 22ல் 8,606 கோடியாக இருந்துச்சு. 23ல் 10,337 கோடி. இப்போ 24 Q4ல் வந்து 12,393 கோடி பண்ணியிருந்திருக்காங்க. ஃபினான்ஷியல் 25 Q4ல் வந்து 14,462 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து அவென்யூ சூப்பர் மார்ட் போஸ்ட் பண்ண Q4 பிஸ்னஸ் அப்டேட், ரிசல்ட்ஸ் அப்டேட் இல்லை, Q4 பிஸ்னஸ் அப்டேட்டு. Q3ல வந்து 387 இருந்த ஸ்டோர், அதுக்கப்புறம் 415 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது அவென்யூ சூப்பர் மார்ட் கொடுத்த அப்டேட். பட் ஆக்சுவலி இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க மார்க்கெட்டில். நெஸ்லே இந்தியா கொடுத்த அப்டேட்டு, இவங்க ஒடிசாவில் ஈஸ்டர்ன் இந்தியா ஃபேக்ட்ரி ஒன்று செட்டப் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி. ஸோ இதில் வந்து 900 கோடி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க நெஸ்லே. ஆக்சுவலி மேக் இன் இந்தியா கான்செப்டில் தான் இது வருது. ஸோ ஒடிசாவில் வந்து பார்த்தீங்கன்னா 900 கோடியில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி போடுறாங்க. இது ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து 900 கோடி, போக போக வந்து நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. இது நெஸ்லே கொடுத்த அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.